ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பிறந்த நாள் அதுமா நம்ம தல அஜி சார் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இதுதான் செம்ம ஹாட் டாப்பிக்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில இருந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையான விஷஸ் சும்மா தெருக்க விட்டுட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. லாஸ்ட் இயர் நம்ம தல அஜி சாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதுமே ஆதிக் ரவிச்சந்திரனை செம்மையா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. குட் பேட் அக்லி வெறித்தனமான சம்பவமா கொடுத்தாரு. பியூர் ஃபேன் பாய் சம்பவமா இருந்தது. அண்ட் அவர் கூடவே ஜிவி பிரகாஷும் அவர் பங்குக்கு செம்மையான சம்பவத்தை கொடுத்தாரு. அந்த படம் முடிஞ்சதுமே அஜி சார் கால் பண்ணி ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட சொன்னது, ஓகே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு, பிளாக் பஸ்டர், இதை மண்டையில ஏத்திக்காம நெக்ஸ்ட் மூவிக்கான வேலையை பாரு, அடுத்தும் இதை மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அதை கேட்டு செம்மையான கதையை ரெடி பண்ணிருக்காரு. பட் அடுத்த படம் அஜி சார் கூட தான் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரனே அந்த ரூமர் முற்றுப்புள்ளி வச்சாரு. ஆமா, நான் தான் அஜி சார் வச்சு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுமே ஏகே ஃபேன்ஸுக்கு இன்னும் செம்மையான ஹாப்பி அதிகமானுச்சு. அண்ட் இன்னைக்கு ஆதிக் ரவிச்சந்திரனோட பர்த்டே அதுமா. AK64 படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா, இல்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுமா, படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் ஆல்சோ இன்னைக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக் பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டரா AK64 போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏகே ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு அப்டேட் கிடைக்காதான்னு.